வணக்கம். கே பாலகிருஷ்ணன் பேசுகிறேன். ரூஸ்டர் செய்திகளுக்காக. இன்றைக்கு முதல்ல நம்ம சில நாட்களாக இந்த டெல்லி ஜந்தர் மந்தர் செய்தியை நம்ம பார்க்கல. தொடர் உண்ணாவிரதத்தில் அருமை தலைவர் சோம் வான்சுக் ஈடுபட்டுள்ளார். லடாக்கின் மாபெரும் தலைவர், இந்தியாவினுடைய பிரபலமான சுற்றுச்சூழலாளர். அவர் பற்றி நம்ம இந்தியாவில் பிற பகுதியில் உள்ளவர்களுக்கு தெரியாது. உலக அளவில் ஒரு பெரிய பெயர் பெற்ற மனிதர். அவர் அஹிம்சை முறையிலே நேற்று 14வது நாளாக உண்ணாவிரதம் இங்கே கண்டினியூஸாக இருந்து கொண்டிருக்கிறார். இந்த அரசாங்கம் அவருடைய நலன் குறித்து கவலைப்படவில்லை. இந்த நாட்டில் உள்ள இளைஞர்களினுடைய பிற்கால வாழ்க்கை குறித்து கவலைப்படவில்லை. எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இளைஞர்களுடைய எதிர்காலம் குறித்தும் இந்த அரசாங்கம் கவலைப்படுவதாக இல்லை என்ற வகையில் இன்றைக்கு தொடர்ந்து அந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய ஏராளமான பிரபலங்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். டெல்லி உயர்நீதிமன்றம் இன்றைக்கு அரசு மருத்துவர்கள் தினசரி அவர்களுடைய உடல்நிலையை கண்காணிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். 9 கிலோவிற்கு மேல் அவர் எடை குறைந்துள்ளார். இன்றைக்கு 18வது நாள். நேற்று ஆம் ஆத்மி கட்சியினுடைய தலைவர் கேஜ்ரிவால் அவர்கள், முன்னாள் டெல்லியினுடைய முதலமைச்சர், அங்கு சென்று பார்த்துள்ளார். அவரோட பக்கத்தில் அமர்ந்து அளவளாவி உள்ளார். அவர் தன்னுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் என்பது அங்குள்ள இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. பல்வேறு அரசியல் தலைவர்கள், இந்தியா முழுவதிலும் இருந்து பல்வேறு பிரபலங்கள் இன்றைக்கு தங்களுடைய ஆதரவை நேரிலே சென்றும் அங்கே பல்வேறு செய்திகளை, வாழ்த்து செய்திகளை அனுப்பியும் அவருடைய உடல்நலம் குறித்து கவலையோ செய்திகளையும் அவர்கள் அளித்த வண்ணமாக இருக்கின்றார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய கே.சி. வேணுகோபால், திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் ராஜா உண்ணாவிரதம் இருந்த அந்த பந்தலுக்கு சென்று சோனம் வான்சுக் தலைவர் அவர்களை சந்தித்து தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். இந்த போராட்டத்திற்கு கரப்பான்பூச்சி காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அந்த இளைஞர்கள் போராட்டத்திற்கு தங்களுடைய ஆதரவை தெரிவித்துள்ளார்கள். இதில் காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க தொடர்ந்து. ஏன்னு கேட்டால் அவர்கள் தனியாக ஊர்வலங்களோ மற்ற பேரணிகளோ நடத்தி வர்றாங்க. ஒன்றிய அமைச்சர் அந்த நம்முடைய அந்த தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே இதனால் அவர்களுடைய அந்த பொலிட்டிக்கல் அரசியல் விஷயங்கள் சம்பந்தமாக பின்னடைவு ஏற்படுமோ என்று ஒரு டிஸ்டன்ஸை கீப்பப் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எனவே அது அவர்களுடைய பிரச்சனை. ஆனால் நம்மை பொறுத்தவரை இந்த போராட்டத்திற்கு ஆதரவளிப்பது, ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன், எங்களுடைய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி போராட்டத்திற்கு ஆதரவளித்துள்ளது. நேற்றைய முன்தினம் இந்தியாவில் உள்ள விவசாய தொழிலாளர்கள் சென்று அங்கே தங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரவளித்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரினுடைய முதலமைச்சர் உமர் அப்துல்லா அவர் அங்கே சொல்லியிருக்கிறார். அவரும் இந்த போராட்டத்திற்கு ஆதரவளித்துள்ளார். அரசியல்லைங்க மனித நேயத்திற்கும் இடம் வேண்டும் என்று அவர் தன்னுடைய குறிப்பில் அவர் சொல்லியிருக்கிறார். அதுபோல் சிவசேனா தலைவர் அந்த உத்தவ் தாக்கரே அவர்கள் தன்னுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார். மும்பையில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அவர் அறிவித்துள்ளார். அதுபோல் உச்சநீதிமன்றத்தினுடைய பார் அசோசியேஷன் தலைவர் விகாஸ் சிங், நீங்கள் உயிரோடு இந்த நாட்டிற்கு இருக்க வேண்டும், இன்னும் இது போன்ற பல்வேறு போராட்டங்களை நீங்கள் நடத்த வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார். நீங்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். இவ்வாறு பல பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் தங்களுடைய ஆதரவை தெரிவித்திருக்கிறார்கள். வருகின்ற 20ஆம் தேதி மிகப்பெரிய அளவிற்கு ஒரு பேரணியை டெல்லி நாடாளுமன்றத்தை நோக்கி நடத்த வேண்டும் என்று காக்ரோச் ஜனதா பார்ட்டியும் வாங்சுக் அவர்களும் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். இந்த நாட்டில் உள்ள மக்கள் அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொள்ள வேண்டும், டெல்லியில் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்துள்ளார்கள் என்ற செய்தி. எனவே 20ஆம் தேதி பேரணியை வெற்றிகரமாக்குவோம். இது ஒரு செய்தி. இதற்கு அடுத்ததாக ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று மகாராஷ்டிராவினுடைய ஆசாத் மைதானத்திலே
பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் தொடர்ந்து இன்றைக்கும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். உண்ணாவிரதம் இருக்கும் அந்த செய்தி கூட இன்றைக்கு வந்திருக்கிறது. அதுபோல் இன்றைக்கு சென்னையில் நாளைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ராஜரத்னம் ஸ்டேடியத்தில் அவர்கள் தங்களுடைய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து 18ஆம் தேதி உண்ணாவிரதற்கு ஆதரவு தெரிவித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் இன்றைக்கு சென்னையில் உள்ள தோழர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அடுத்த செய்தி, எஸ்கேஎம் நான் சார்ந்திருக்கக்கூடிய ஐக்கிய விவசாயிகள் முன்னணி அகில இந்திய அளவிலே ஒரு போராட்ட அறைகூவலை கொடுத்திருக்கிறது. ஜூலை 22ஆம் தேதி பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் ஆகியோருடைய உருவ பொம்மைகள் எரிக்கப்பட வேண்டும் என்று. காரணம், பாஜகவினுடைய இந்த ஒன்றிய அரசு இந்திய விவசாயிகளினுடைய வாழ்வுரிமையை அளிக்கின்ற வகையிலே இந்தியாவிற்கும் அமெரிக்காவிற்கும் ஒரு அந்த விவசாயிகளுக்கு எதிரான ஒப்பந்தத்தை அவர்கள் தடையற்ற, அதுக்கு பேர் FTA, தடையற்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவதற்கு 24ஆம் தேதிக்கு முன்னாலேயே கையெழுத்திட போகிறாங்க. எனவே அதில் இந்திய அரசாங்கமும் அமெரிக்க அரசாங்கமும் உறுதியாக இருப்பதனால் 22ஆம் தேதி இந்த போராட்டத்தை நடத்த வேண்டும் என்று ஐக்கிய விவசாயிகள் முன்னணி கேட்டிருக்கிறது. இதனை அடுத்து 22ஆம் தேதி உறுதிமொழி நாள். இந்த தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்களுக்கு எதிரான விவசாயிகளின் உறுதிமொழி நாள் கடைபிடிக்க வேண்டும் என்று சம்யுக்த கிசான் மோர்ச்சா அறைகூவல் விடுத்துள்ளது. அன்றைய தினம் நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டங்கள் நடத்தப்படும். பாஜக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய நாடு முழுவதிலும் உள்ள அந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய வீடுகள் முன்னால், அலுவலகங்கள் முன்னால் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும், மாவட்ட தலைமையகங்களில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் மோடியினுடைய உருவ பொம்மைகள் எரிக்கப்பட வேண்டும் என்றும் அறைகூவல் கொடுத்திருக்கிறார்கள். இவ்வாறு பல போராட்டங்களுக்கான அறைகூவல் கொடுத்த பின்னணியிலே தமிழ்நாட்டு எஸ்கேஎம் இது குறித்து ஆழமாக பரிசீலனை செய்து இதை எவ்வாறு சிறப்பாக செய்வதென்று நாங்கள் பேசி முடிவெடுத்து, இதில் தமிழ்நாட்டு சூழ்நிலைகளுக்கு ஏற்ப நாங்கள் ஜூலை 22ஆம் தேதி அன்று தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு மாவட்டத்திலும் 25 அல்லது 30 கிராமங்களில் பிரதமர் மோடி மற்றும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகியோருடைய உருவ பொம்மைகளை எரிப்பது என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். என்ற வகையிலே நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களும், விவசாய மக்களும் மற்றும் பல்வேறு மாணவர்களும் அந்த உருவ பொம்மை போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த உருவ பொம்மை எரிக்கக்கூடிய இந்த போராட்டத்திற்கு நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். அடுத்த செய்தி, இஸ்ரோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். சாதாரணமாக ஸ்பேஸ் ஆர்கனைசேஷன் சொல்லுவோம். அந்த இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு, ஹிந்துவிலையும் மற்ற பல்வேறு நாளிதழ்கள்லேயும் வந்திருக்கிறது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கடந்த ஓராண்டில் மட்டும் இந்த அமைப்பிலிருந்து இன்றைக்கு இளைஞர்களுக்கு, அது நான் சொல்கிறதுக்கு முன்னால் ஒன்று சொல்லி ஆகணும், படித்து வரக்கூடிய விஞ்ஞான ரீதியான சயின்டிஃபிக்கோ ஃபிசிக்ஸோ அந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸில் உள்ள ஆர்வமுள்ள பிஹெச்டியோ அல்லது எம்எஸ்சியோ படித்த மாணவர்களுக்கு ஐஎஸ்ஆர்ஓ, அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷனில் வேலை கிடைச்சதுன்னா அது ஒரு பெரிய கனவுலக வேலையாக நாங்கள் அந்த காலத்தில் இருந்து கருதி வந்தோம். அப்படிப்பட்ட அந்த அமைப்பிலிருந்து கடந்த ஆண்டு மட்டும் 120 பேருக்கு மேற்பட்ட முக்கிய விஞ்ஞானிகள் மற்றும் என்ஜினியர்ஸு தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்து வெளியேறியுள்ளார்கள் என்ற செய்தி நம்முடைய நாட்டிற்கும் நம்மை போன்ற தேசபக்தி உள்ள சக்திகளுக்கும் ஒரு அதிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது ககன்யான் என்ற அந்த விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பக்கூடிய இந்தியாவின் திட்டம் உள்பட முக்கியமான திட்டங்களுக்கு இது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துவதால் மத்திய அரசு என்ன முடிவு பண்ணியிருக்குன்னா, அவன் அந்த மாதிரி ரெசிக்னேஷன்லாம் கேட்டால் நீங்கள் உடனே கொடுத்துடாதீங்கப்பா, அது ரொம்ப கடித்தமாக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே மூத்த அதிகாரிகளுடைய ராஜினாமாக்களை கட்டுப்படுத்துவது அல்ல வேலை. இவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னு சொன்னால்
போஸ்ட் ஆஃபீஸில் இருந்து போஸ்ட்மேன் வந்து ஒரு டெத்து செய்தியை, ஒரு மோசமான செய்தியை கொடுக்கான்னா ஷூட் மெசஞ்சருமாங்க வந்து அந்த தபால்காரனை, அந்த டெலகிராஃப் மெசஞ்சரை, செய்தியை கொண்டு வருவனை தலையை துண்டி வெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அந்த ஒரு அமைப்பை, ஒரு அப்ரோச்சை தான் நம்ம ஒன்றிய அரசு கைக்கொள்ளுகிறது. இது என்ன காரணத்திற்காக அவர்கள் வேலை செய்கிறார்கள்? அவர்களுக்கு இங்கே வேலை நடைமுறை சரியில்லையா, அல்லது வெளிநாட்டோடு ஒப்பிடும் பொழுது அவர்களுக்கு இன்றைக்கு சம்பளம் பத்தலையா என்கின்ற விஷயங்களெல்லாம் பார்த்து அதை தீர்க்க வேண்டும். அதில் இதுக்கு பேர் பார்த்திங்கன்னா ககன்யான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அமைப்பு முக்கியமான இந்த திட்டத்துக்கு பேர் அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவில் ஸ்பேஸில் போகிறவங்களுக்கு, மனிதர்கள் அனுப்புகிறவங்களுக்கு பேர் அஸ்ட்ரானட்ஸ்மாங்க. அதே மாதிரி ரஷ்யாவில் போகிறவங்களுக்கு காஸ்மானட்ஸ்மாங்க அந்த அவர்களுக்கு. அப்போ அதே போல் இந்தியாவிலிருந்து போகிறவர்களுக்கு பேர் வந்து காகாநாட்ஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அப்போ இது ஒரு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பெஷல் செய்தி. அதெல்லாம் சரிதான், நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அதில் வேலை பார்க்கக்கூடிய விஞ்ஞானிகளை கவனிங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்திகளை நாம் சொல்லியாக வேண்டியிருக்கிறது. இத்துடன் இந்த செய்திகளை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.